உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் வரப்போகுது அப்படிங்கிறத பெரிய அளவில் பேசுனது நம்ம தான். இப்போது வெனிசுலாவினுடைய அதிபர் நாட்டை விட்டே ஓடுவதற்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு. அவர் எந்த நாட்டுக்கு ஓட போகிறாரு, எத்தனை நாடுகள்கிட்ட பேசியிருக்காரு, அடைக்கலம் கொடுப்பதற்கு எத்தனை நாடுகள் தயாராக இருக்காங்க, அது மட்டுமல்ல இப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அவங்க வாழணுமா அப்படிங்கிற அளவிற்கு இந்த பெண் செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்ன, இதனால் வெனிசுலாவினுடைய மக்கள் எப்படி பாதிக்கப்பட போகிறாங்க, அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பையும் இந்த பெண் ஏற்படுத்திட்டாங்களா அப்படிங்கிறது தான். தொடர்ச்சியாக ஜனநாயகம் அழிந்து கொண்டிருக்கிறது வெனிசுலாவில். அதே ஒரு நிலை தான் அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ வருமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இந்த வீடியோவை நான் தொடங்க வேண்டியது இருக்குது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த வீடியோல இந்த பெண் பேசுறத பாருங்க. அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் நமக்கு புரியல. இவங்க யாருன்னா நோபல் பரிசு பெற்ற ஒரு நபர், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். இவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. காரணம் என்னன்னா இவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி. யார் சொல்லி இவங்க வெனிசுலாவினுடைய மக்களை தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது கேள்வி. இவங்க பேர் மரியா கொரினா மச்சாடா அப்படிங்கிறது தான். இவங்க வெனிசுலாவினுடைய தெருக்களில் இறங்கி மக்கள்கிட்ட ஆதரவு திரட்டுறாங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியாது. பட் அமெரிக்கா கிட்ட இருந்து நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. வா 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 வாயிலடி, அமெரிக்காவா நோபல் பரிசு கொடுக்குது பிரசாத், தப்பாக சொல்லாத அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் நோபல் பரிசு அப்படிங்கிறதே அமெரிக்காவினுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அங்கே கொடுக்கப்படுதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட நோபல் பரிசுக்கு சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய இவங்க மக்களை தட்டி எழுப்பி தன் பக்கம் இழுத்து அந்த நாட்டை தன்வசப்படுத்துறதுக்கான பெருமுயற்சி எடுக்கிறாங்க. இவங்களோட ஆசையா அது அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கான ஈகோவாக அது இருக்கலாம். ஏன்னா அந்த நாட்டினுடைய குடிமகள், அதற்கான உரிமை அவங்களுக்கு உண்டு. பட் அவங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த மக்கள் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அமெரிக்கா கொடுத்து தூண்டுதலின் பேரில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான, ஜனநாயக ஆட்சியை கவிழ்ப்பதற்கான எல்லா வேலையும் இவங்களை வச்சு செய்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போது மதுராவை நரகத்துக்கு அனுப்புங்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொல்கிறாரு. மீண்டும் சுதந்திரமான மரியாதைக்குரிய நாடாக வெனிசுலாவை மாற்றி காட்டுவோம். அமெரிக்கா உள்ளே புகுந்த நாடுலாம் இருக்குல்ல, அதோட நிலைமையெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா மேடம் அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்குது. அந்த நாட்டுக்குள்ளே ஒட்டகம் பூந்த கதை தான். முழுசாக கூடாரத்தையே காலி பண்ணி விட்டுருவாங்க அமெரிக்கா. அந்த பொம்பளைக்கு அது தெரியலை. பட் மதுராவை அந்த நேசிக்கக்கூடிய மக்களும் பார்த்திங்கன்னா அவருடைய பேனரை கிழித்து பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கார். பட் அவருக்கான மரியாதை அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்கப்படலை. கிட்டத்தட்ட காமராஜரையே தோற்கடிச்சவங்க தான் நம்ம. காமராஜர் நல்லவரான்னு கேட்டால் ஆமாம் நல்லவர் தான். ஆனால் ஒரு பீரியடில் அவரையே எலெக்ஷனில் நம்ம தோற்கடித்தோம். அப்போது மக்கள்கிட்ட சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பெரும்பான்மை மக்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. மக்களிடம் வரவேற்பு இல்லை அப்படிங்கும்போது அவரால் என்ன செய்ய முடியும்? பாவம். வெனிசுலா மீது அவருக்கு பாசம் இருக்கலாம். சாவோஸ் மாதிரி அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நபராக இருக்கலாம். வடகொரியாவினுடைய கிம்மிட்ட போய் கேட்டிங்கன்னா அமெரிக்காவை எதிர்க்கிறீன்னா நீ நல்ல வேணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட வடகொரியாவினுடைய கிம்மு மதுராவுக்கு ஆதரவாக இருக்கிறார், நீங்கள் தனித்து விடப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் அமெரிக்காவை எதிர்த்து வடகொரியா அப்படிங்கிற நாட்டினுடைய சப்போர்ட்டோட மதுராவால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் மக்கள்கிட்டயே வரவேற்பு இல்லை அப்படிங்கிற காட்சிகளையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தாலும்
கோபுரத்தில் அமர்வதும் குப்பையில் அமர்வதும் ஜனநாயகத்தினுடைய படிநிலைகளே, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம நாட்டிலையும் தான் திருப்பரங்குன்றத்தில் வந்து ரெட்டை தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் வந்து அதுக்கு எதிராக வந்து ஜட்ஜு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி மதுரை மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? கிடையாது. அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தானே போகிறோம். உச்சி பிள்ளையாருங்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம கோபுரத்தில் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ரெண்டாவதாக ஒரு இடத்துல அதுக்கு மேலே போய் ஏற்ற சொல்றியே, என்ன கணக்கையா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் யாருமே கேட்கல. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய பின்ன வந்து நம்மக்கிட்ட ஒரு மூட நம்பிக்கையை திணிச்சு நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு அப்படின்னு தமிழக அரசு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்கிறாரு. நீ யாரையா எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு? நீ படித்து உனக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒரு உயர்ந்த இனம் சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல போய் பிறந்திருக்கு, அதனால் உனக்கு அதுண்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இடஒதுக்கீடு அடிப்படையில் இப்போ தான் நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் எங்கள் தலையில் கொட்டி எங்களை அடிமைப்படுத்துவதற்காகவும் மூட நம்பிக்கையை புகுத்துறதுக்காகவும் முருகனுடைய பேரை வச்சு விளையாடுறதை ஏற்றுக்க முடியாதுன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை மக்களால் சொல்ல முடியல. சரியா? ஸோ மதுரா ஒன்றும் விதிவிலக்கல்ல. இந்த மாதிரியான ஜனநாயகத்தில் இதுவும் நடக்க தான் செய்யும், கேலி கூத்துகள் நடக்க தான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பொறுப்பு ஆக முடியாது. சரி, இப்போ மதுரா என்ன சொல்கிறாரு? அமெரிக்கா முடிவற்ற போர்களால் சோர்வடைந்து விட்டது. ஏன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லணும்? ஏன்னா ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது வியட்நாம், ஈராக், ஆப்கான் இந்த நாடுகள்லாம் அமெரிக்கா போர் தொடுத்து போனாங்க. எதுக்காக போனாங்க? அந்த மக்களுக்காக போனாங்களா? வியட்நாமில் அந்த மக்களை கிளர்ந்தெழுந்து விவசாயிகள் நடத்திய போராட்டத்தினால அமெரிக்கா துரட்டி அடிக்கப்பட்டுச்சு. 20 ஆண்டுகள் நடந்த போர். பட் விவசாயிகளுடைய ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அவங்கள காப்பாத்துச்சு. அந்த மக்கள் வெகுண்டெழுந்து போராடினாங்க. நீ யாரா என்கிட்ட வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்போ மக்கள்கிட்ட தான் இங்கே பெரிய ஒரு புரட்சிகரமான சிந்தனை வேணும். நீ யார் என்னை கேள்வி கேட்கறதுக்கு? என் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற அந்த துணிச்சல் மக்களுக்கு பிறக்காத வரைக்கும், தெளிவான அறிவு சிந்தனை உருவாக்காத வரைக்கும் எல்லா நாட்டிலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஈராக்லேயும் அதே மாதிரியான சுச்சுவேஷன் நடந்தது. ஆப்கானிஸ்தானில் இடையில வந்து ப்ராப்ளம் நடந்தது. புதிதாக அந்த மக்கள்லேருந்தே ஒருத்தவங்களை தீவிரவாத குழுக்களாக உருவாக்குனது அமெரிக்கா தான், ISI அப்படின்னு. அதற்கு பிறகு அவங்களையே ஆட்சி பீடத்தில் அமர வச்சதும் அமெரிக்கா தான். அதற்கு பிறகு அவங்க தன்னெழுச்சியாக தாலிபான்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை வந்து புதிதாக மாற்றிக்கொண்டு நாங்கள் தான் இனிமேல் ஆட்சியாளர்கள் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணதற்கு பிறகு தான் ஆப்கானை விட்டு அமெரிக்கா வெளில போச்சு. ஸோ இது எல்லாமே அமெரிக்காவுக்கான தோல்வி. ஒரு நாட்டுக்குள்ளே நடந்து அவங்களுடைய கனிம வளங்களை திருடுறது. அதே மாதிரி தான் வெனிசுலாவினுடைய கனிம வளம்ங்கிறது எண்ணெய் வளம். சவுதி அரேபியாவுக்கு அப்புறமாக பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது இந்த எண்ணெய் வளத்தில் வெனிசுலாவில் தான் இருக்குது. அதை திருடுவதற்கு தான் அமெரிக்கா வேலை செய்யுது. ரெண்டாவது டிராவல் அலவன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்று தான் இந்த வெனிசுலா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் இப்போ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது. இந்த சம்பவம் வந்து வெகு விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுராவினுடைய கைது அப்படிங்கிறது பாசிபிள் அப்படிங்கிறாங்க. மதுரா வந்து கத்தாருக்கு நாடு கடத்தப்படலாம் அப்படிங்கிற தகவல் கத்தார் அரசு அதை ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறது. அமெரிக்கா சொன்னாங்கன்னா கத்தார் கேட்பாங்க, அவரை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது மதுராவை கிட்டத்தட்ட வந்து வீட்டு சிறையில் அரைக்கிற மாதிரி தான் அவரை வந்து நாடு கடத்தி அந்த நாட்டில் இன்னொரு ரீஎலெக்ஷன் வச்சு அந்த லேடியை வந்து கொண்டு வந்து பிரசிடெண்ட்டாக உட்கார வைக்கிறது அமெரிக்காவோட பிளான். ஸோ இவரை எங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கத்தாருக்கு அனுப்பிச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. மதுராவோட கடிகாரம் நிற்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இப்போ சூழலை எடுத்து பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கும் அதே அடிமை புத்தி இருந்துச்சுன்னா நீங்களும் அவர்கிட்ட போய் சரணடைய வேண்டியதுதான், யார்கிட்ட? ட்ரம்ப்கிட்ட. சரி, இப்படிப்பட்ட நிலையில் போர் அதிகார தீர்மானம் ஒன்று கையில் எடுக்கிறாங்க. என்னென்னா, US காங்கிரஸினுடைய முயற்சியால் வெனிசுலா மீது ட்ரம்ப்பால் போரை நடத்த முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் இங்கே நடந்தேறி இருக்குது. போர் அதிகார தீர்மானத்தை கையில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு. ஸோ பைடனுடைய கட்சி இருக்காங்கல்ல, அவங்க அதற்கு பிறகு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ட்ரம்ப்புக்கு வந்து நிதி கொடுக்க முடியாது, வெனிசுலா மீது போர் தொடுப்பதற்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, வெனிசுலாவினுடைய அதிபருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடலாமா, ஆனால் இந்த சமாதானங்கிறது உன்னை நான் கைது பண்ண மாட்டேன், நீயா நாடை விட்டு போயிடு, அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன், நான் வந்து வெனிசுலாவில் என்ன செய்யணுமோ நான் அதை செஞ்சுக்கிறேன், ஏன்னா போர் நடத்துறதுக்கு US காங்கிரஸ் சபை அனுமதி கொடுக்கல, ஸோ வந்து நீ வந்து போயிடு, உன் நாட்டை திருடுறதுக்கான அனுமதியை நீயே எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். எது எப்படியாக இருந்தாலும் மதுரா மாதிரியான நபர்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல். ஸோ மக்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயமும் பாசிபிலிட்டி கிடையாது.
ஸோ மக்கள்கிட்ட உணர்வுகள் இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கணும், அவங்களுக்கு சமய சமுதாய கலாச்சாரம் ரிலேட்டடான பாரம்பரியம் ரிலேட்டடான தொடர்புகளோடு அவங்க பின்னி பிணைஞ்சிருக்கணும். வேறு நாட்டு பாரம்பரியம் தான் சிறந்தது, வேற்று நாட்டவர்கள் தான் பட்டை போடுறதும் திருநீர் போடுறதும் அவமானமாக நினச்சவங்க, பஞ்ச பட்னியாக கடந்தவங்க, கோதுமைக்கு ஆசைப்பட்டவங்க, கல்விக்கு ஆசைப்பட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க தான் இங்கே மதம் மாறினாங்க, இனம் மாறினாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், எது நமக்கு சரி, எது நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு சிறந்ததாக இருக்கும், எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ஒரு நீண்ட நெடிய ஒரு தேடலுக்கு பிறகு தான் உங்களால் முடிவு செய்ய முடியும். லைஃபே ரிசர்ச் தான். அப்படிப்பட்ட இடத்துல வெனிசுலாவினுடைய அதிபர் தோற்று போக போகிறாரா அப்படிங்கிற பெரிய கேள்வி, மக்களோடு நின்று அவர் ஜெயிக்க போகிறாரா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி. இந்த கேள்விகளுக்கான பதில் ஆச்சரியக்குறியாக மாறி வெனிசுலாவில் ஜனநாயகம் மீண்டும் மலர்ந்தால் மகிழ்ச்சியே. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.